ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்து நாளைக்கு முக்கியமான ஒரு நாளுங்க. இன்றைக்கி அக்ஷய திருதியை, அதுவும் முக்கியமான நாள் தான். பட் நாளைக்கு வரப்போகிற நாள் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு நாளாக இருக்கும். பஞ்சமி. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பஞ்சமி இது. சித்திரை மாதம் வர ரிஷி பஞ்சமின்னு இதை சொல்லுவாங்க. இந்த ரிஷி பஞ்சமிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இது வந்து வருஷத்தில் ஒரு 2-3 வாட்டி வந்து இந்த ரிஷி பஞ்சமி அப்படிங்கிறது வரும். அப்படி வர டைமுக்கு இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணாலே நிறைய விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த ரிஷி பஞ்சமியில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம், அவசியம் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பஞ்சமி நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது. நாளைக்கு காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க. வெறும் வயிற்றில் இது செய்யணும். ரொம்ப பவர்ஃபுல்லானது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான கடைசி நாள் அப்டேட். இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது. இன்னையோட பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு முடியுது. சரிங்களா? நாளைக்கு பஞ்சமி இருக்கனால நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் புதுசாக இருக்கீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, நான் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்புனாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணும், வசிச்சிட்ருக்க ஊர். சரிங்களா? அது மறந்துடாதீங்க. சர்வர் இஷ்யூஸ் இருந்தாலும் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 3 டேஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ரெகுலராக கொடுக்குறவங்க, புதுசாக வரவங்க எல்லாருமே பேர் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. சில நேரம் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணாமல் பண்ண முடியாமல் இருக்கலாம் சர்வர் இஷ்யூஸ்னால். அப்படி எதுவும் இஷ்யூஸ் இருக்குன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் உங்களுக்கு தரேன். இன்றைக்கி ஃபுல்லாக டைம் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் தான். ஏன்னா இது ரிஷி பஞ்சமிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். வழக்கமாக பஞ்சமினாலே நமக்கு நிறைய மேஜிக் நடக்கும். அந்த ஒரே பஞ்சமியில் ஏகப்பட்ட ரிசல்ட் நமக்கு காமிச்சிட்ருக்கு. ரிஷி பஞ்சமிங்கிறது ரொம்பவுமே பவர்ஃபுல். அதனால் இந்த பஞ்சமியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பேர் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு முக்கியமான அந்த விஷயம் என்னங்கிறது நம்ம பார்த்துடலாங்க. ஹலோ ராஜி மேம், நான் வந்து உமா பேசுகிறேன் ஜெர்மனிலேருந்து. நான் வந்து போன பஞ்சமிக்கு வந்து என்னோட பேர் கொடுத்துருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஆஸ்மா ஒரு வருத்தமாக வந்துக்கிட்டு இருக்கு. நான் பேர் கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த ஆஸ்மாவில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த பஞ்சமிக்கு நான் பேர் கொடுத்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு நீங்கள் அந்த மெசேஜ் அனுப்பிக்க நான் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கேப்பா. அப்போ எனக்கு ஒரு பெரிய கனவு வந்துச்சு. நான் எங்கேயோ இருந்து விழுக்கிற மாதிரி வராகி அப்படின்னு நான் கூப்பிடுற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த பஞ்சமி அன்னைக்கு என்னோட டைமுக்கு 12:30 மணி, அதாவது ஜெர்மன் டைம் 12:30 மணி. ஆனால் 3:30 மணித்தியால உங்களுக்கு அங்கே வித்தியாசம். அப்போ ஒரு 12:30 மணிக்கு வந்து எனக்கு என்னால் தூங்கவே முடியலை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் என்னால் தூங்கவே முடியலை. அந்த டைம் வந்து என்னால் உடம்புல ஃபுல்லாக என்ன ஒரு எனர்ஜி எனக்கு சொல்லவே முடியலை. என்னால் தூங்க முடியலை. என்னோட கை கால் உடம்பு ஃபுல்லாக நடுங்குது. நெஞ்சுக்குள்ளே ரொம்ப பெரிய ஒரு சத்தம் கேட்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நான் தூங்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என்னால் தூங்க முடியவே இல்லை. அதுக்கு பிறகு ஒரு 1/2 மணித்தியாலம் கழிச்சு நான் ரொம்ப நல்லா தூங்கி எழுமினேன். அப்போ அன்னைக்கு எனக்கு அந்த ஆஸ்மா ஒன்றுமே வரல. அதுக்கு பிறகு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்கப் எல்லாம் பண்ணினேன். ஆனால் ஆஸ்மாக்கான எந்த அறிகுறியும் என்னோட உடம்புல இல்லை. என்ன ஒரு அதிசயம்னா, இந்த பஞ்சமி முடியறதுக்கு இடையில நான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். நான் ரொம்ப பரதநாட்டியம் விரும்பி ஆடுவேன். ஆனால் அந்த பரதநாட்டியம் கூட ஆட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா, எனக்கு என்ன அதிர்ச்சின்னு சொன்னா, நீங்க அங்க என்னோட பேரை அர்ச்சனை பண்ணும்போது என்னால இங்க உணர முடியுது. நீங்க எனக்கு பண்ணுறீங்கிறத நான் உணர்ந்தேன். ஆனா அந்த உணர்ற சக்திய அந்த வராக்கியம்மன் எனக்கு எப்படி கொடுத்துருக்கான்னு சொன்னா என்னால சொல்லவே முடியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆனா நீங்க இப்படி எல்லாருக்கும் எடுத்து பண்ணிக்காதுக்கு அவங்க எல்லாருக்குமே எல்லாமே போய் சேருது. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு என்னோட கோடான கோடி நன்றிகள். நன்றி சகோதரி. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சிஸ்டர் மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்கிறத நான் இந்த 5 வருஷமாக கேட்டுகிட்டு இருக்கேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பஞ்சமியில் அவங்க அங்கே யாகம் பண்ணுற டைம் அவங்க உடம்புல அந்த மாற்றம் உண்டாகுது. அதுவும் மெயினாக வந்துட்டு இந்த உடம்பு முடியாமல் இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது எஃபெக்ட்னாலெல்லாம் பேர் கொடுக்குறாங்கன்னா அவங்க உடம்புல அந்த மாற்றம் வந்து நல்லாவே தெரியும். அந்த பஞ்சமி முடிஞ்சிருச்சுனாலே அடுத்த நாள் அவங்க வெடுக்குன்னு இருப்பாங்க. உடம்புல நல்ல ஒரு ரிலீஃப் தெரியும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஒரு சேஞ்சஸ்ங்கிறது இது ஏகப்பட்ட பேர் என்கிட்ட தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கிறது. ஏன்னா அது அது ஒரு பவர் அப்படி.
நம்ம வராகமூர்த்தி சித்திரையோட பவர், நம்மளோட வராகி அன்னியோட பவர், நவமூலிகையில் ஆட் பண்ணுற அந்த அதோட ஹெர்பல்ஸ், அதோட பவர், இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து பயங்கர ஒரு மிகப்பெரிய, அதான் சொல்கிறேன், நவமூலிகை யாகம் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர் தான் சொல்லணும். அதனால அது இத்தனை பேத்துக்கு போய் சேர்ந்து இவ்வளோ அதிசயங்களை பண்ணி பல பேரும் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, வராகமூர்த்தி சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள், அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் இந்த வளர்பிறை ரிஷி பஞ்சமின்னு சொல்கிறது. டைமிங் வந்து எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு பஞ்சமி ஸ்டார்ட் ஆகுது. 4:15க்கு தொடங்கி 22ஆம் தேதி விடிய காலையில் 2:30 மணி வரைக்கும், 2:30 வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமி இருக்குது. ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நமக்கு தொடங்குது நாளைக்கு ஃபுல் டே. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சமி இது. ரிஷி பஞ்சமின்னு வந்து இது ஏன் சொல்கிறாங்கன்னா, சப்த ரிஷிகளும் வந்துட்டு வராகி அன்னையை வணங்கின ஒரு நாள், வணங்கி பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் பல வரங்களையும் வாங்கின ஒரு நாள்னு சொன்னால் அந்த ரிஷி பஞ்சமி. அதனால் இந்த ரிஷி பஞ்சமியில் அப்போ நம்ம பண்ணால் நமக்கு என்ன அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் கேள்வியாக இருக்கும். இந்த ரிஷி பஞ்சமியில் அந்த சப்த ரிஷிகளையும் நம்ம மனசில் நினச்சிக்கணும். சப்த ரிஷிகள்ங்கிறது உங்களுக்கு யார் யாருங்கிறது நான் சொல்கிறேன். நம்மளோட அகத்திய சித்தர், அத்ரி சித்தர், அங்கீரசர் சித்தர், பிருகு சித்தர், கௌதம சித்தர், காச்சியபர், வசிஷ்டர், இந்த சப்த ரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்க, வராகியோட அருளை வாங்கறதுக்கு நிறைய பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க இந்த பஞ்சமியில். ரிஷி பஞ்சமின்னு அதனால தான் அதுக்கு பேர் வந்தது. இந்த பஞ்சமியில் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் செஞ்சு நிறைய வரங்களையும் அற்புதமான நிறைய ஒரு விஷயங்களையும் வந்து அடைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறனால தான் இந்த ரிஷி பஞ்சமி எப்பெல்லாம் வருதோ அப்போ நம்ம வராகியனை கும்புறதாகட்டும், இந்த ரிஷிகளை நினைக்கிறதாகட்டும், வராகியனோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும், சப்த ரிஷிகளோட ஆசீர்வாதமும் நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயமெல்லாம் வந்து நம்ம ரிஷி பஞ்சமியில் ஒரு வழிபாடு பண்ணுறோம், வராகியனை வந்து நம்ம அவங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்குறோம், ஏதோ பண்ணுறனாலே அந்த ரிஷிகளோட சப்த ரிஷிகளோட ஆசீர்வாதமும் வராகியனோட ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியும். எல்லா நல்ல நேரங்களும் நமக்கு கூடி கிடச்சி எல்லா விஷயங்களும் நம்மளால் செய்ய முடியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதுக்கான நேரம் காலங்கிறது வந்தால் தான் அதை நம்மளால் செய்ய முடியும். நாளைக்கு பஞ்சமி இருக்கனால தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்த மட்டும் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்காட்டியும் பரவாயில்ல, முகம் கழுவிட்டு சுத்தமாக இருக்கணும். பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ சப்த ரிஷிப்பியோ நமக. அவ்வளோதான். ஓம் ஸ்ரீ சப்த ரிஷிப்பியோ நமக. இந்த ஒரு வரி மந்திரத்தை ஒரு 108 முறை, இல்லை நீங்கள் அன்றைக்கி நாள் முடிகிற வரை நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி சொன்னாலே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு பல மிராக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு நம்மளோட சித்தர்கள் குறிப்பில், நம்ம வராகமூர்த்தி சித்திரையா குறிப்பில் கொடுத்துருக்காங்க. இது பயங்கர பவர்ஃபுல்லுங்க. நான் மறுபடியும் அதனால தான் சொல்கிறேன், முக்கியமான நாட்கள், முக்கியமான நேரம் இந்த மாதிரிலாம் வரும்போது மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வெறும் வயிற்றோட சப்த ரிஷிகளை நினச்சி இதை நம்ம சொல்லும்போது இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களே நமக்கு துணை செய்வாங்க. பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது யூனிவர்ஸுக்கான நேரம், தெய்வத்துக்கான நேரம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் இந்த பிரபஞ்சமே நம்ம கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில், அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில், உங்களுக்கு பஞ்சமி ஸ்டார்ட் ஆகிற அந்த நேரத்துலையே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றில் கையில் ஒரு துளசி மாலையோ, அப்படி துளசி மாலை இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு இடத்துல நல்லா மனசார ரிஷிகளை நினச்சி நல்ல மனசார உட்காந்து நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும். எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதை சீக்கிரம் அடையிறதுக்கான வழிகள் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். பல வகையில் உங்களுக்கு வழிகள் காமிப்பாங்க. இந்த வழி அந்த வழி நிறைய வழிகள் உங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. சப்த ரிஷிகளோட பவர் வந்து அதுதான். ஏன்னா அந்த வராகி அன்னையை அதிகமாக வணங்கினவங்க ரிஷிகள். சரிங்களா? ஒரு விஷயம் நடக்கணுமா உடனே வராகி அன்னையை பிடிச்சிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காரியமாகணுமா உடனே வராகி அன்னைன்னு சொல்லிட்டு அதிகமாக வணங்கிய தெய்வங்கள்னு பார்த்தா வராகி அன்னையை தான் ரிஷிகள் வணங்கியிருக்காங்க அப்படின்னு. அதனால தான் அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிலருக்கு டவுட் வரும், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விட்டால் நம்ம அதை சொல்ல வேண்டாமா அதுக்கப்புறம்னு. நாளைக்கு நாள் முழுக்க நீங்கள் சொல்லலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லும் போது ஒரு பவர் இருக்குது. அதனால தான் அந்த நேரத்தில் வெறும் வயிற்றோட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் நாளைக்கு காலையில் அதை ட்ரை பண்ணுங்கள். 108 முறை நாளைக்கு காலையில் சொல்லுங்கள். நாளைக்கு 1008 முறை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மந்திரம் சித்தி அடைஞ்சிரும். சரிங்களா? ஒரு நாளில் எனது ஒரு வரி மந்திரம் தான் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஈஸியாக 1008 முறை நீங்கள் சொல்லலாம், சித்தி அடைஞ்சிரும்.
இந்த மந்திரம் சித்தியாச்சுன்னா இந்த சப்தரிஷிகள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்கள் எதை நினச்சி கேட்டாலும் அதுக்கு இந்த சப்தரிஷிகள் உதவியாக வந்து நிற்பாங்க. இது அவர்களோட வாக்கு, சப்தரிஷிகளோட வாக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.